ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் பேசுவதற்காக வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வரவேற்போம். வணக்கம் சார். இப்போ இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சி பலாத்கார விவகாரத்தில் கைதான 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாயப்போவதாக ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களால் பெண்களை வேட்டையாடுவது வளர்ந்து வரும் அச்சுறுத்தல் என்று நடிகர்கள் சித்தார்த், ஜிவி பிரகாஷ் போன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தோட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் அவர்கள் சொல்லியிருப்பது, அடுத்து 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாதது குறித்து தேர்தல் ஆணையத்தை நாட இருப்பதாக திமுக செய்தி வெளியிட்டிருப்பது, இன்றைய செய்திகளை கூடுதலாக திரு பிரியன் அவர்கள் விவாதிக்கப் போகிறார். பேசுவோம். முதல் செய்தியாக நம்ம என்ன பேச போகிறோன்னா, பொள்ளாச்சி பலாத்கார விவகாரத்தில் கைதான 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய போகிறதா, நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதனுடைய பின்புலம் என்னங்கிறத பேசிட்டு பிறகு குண்டர் சட்டம் எப்படி பாயுதுங்கிறத நம்ம பார்ப்போம். சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமாக பார்க்குறோம் நம்ம. அதாவது சமூக வலைத்தளங்கள் மூலமாக பெண்களுடன் ஒரு நட்பாக பழகிவிட்டு அவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது சமூக வலைத்தளங்களில் ஒரு பரபரப்பாக செயல்படாத காலத்திலையும் முன்பும் இருந்தது, இப்பொழுதும் இது இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, இது நடக்காத இல்லை. ஆனால் இப்போ பொள்ளாச்சியில் நடந்துக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக அந்த பெண்களை வேட்டையாடணுன்றதுக்காகவே அவங்கள ஒரு சமூக வலைத்தளங்கள் மூலமாக நட்பாக இருந்துட்டு அப்புறம் அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு பயன்படுத்தியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த பெண்களுடைய சம்மதம் இல்லாமலே இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதை வைத்து அவர்களை பிளாக்மெயில் பண்ணுற விஷயங்களும் பின்னாடி நடந்திருக்கு. ஸோ பிளாக்மெயில் மூலமாக மறுபடியும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குற விஷயங்கள். ஸோ ஒரு திட்டமிட்டு ஒரு கேங் பொள்ளாச்சியில் இதை பண்ணிகிட்ருக்கிறது. அதுவும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் அந்த சம்மந்தப்பட்ட கொடுமைப்படுத்துகிறவர்கிட்ட கெஞ்சிற ஒரு வீடியோ வெளியில் வந்தது பிறகு தான் இந்த விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த விஷயங்களை 4 பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணதில் குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்கிறதா அவர் சொல்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்கிறார். இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்ற மாதிரியான எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 4 பேர் அரெஸ்ட் ஆனதில் திருநாவுக்கரசர் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிருக்கார். அவருடைய நண்பர் பேர் நாகராஜ். அவர் பொள்ளாச்சி நகரத்தில் ஒரு அதிமுக நிர்வாகியாக இருக்கார். அவர் போன மாதம் February 25 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட அண்ணனை இந்த நாகராஜும் இன்னும் 4 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க போட்டு. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அடிச்சிருக்காங்க. அப்போது ஒரு திருநாவுக்கரசு என்பவர் அரெஸ்ட் சந்தேகப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கார், அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவருடைய ஃப்ரெண்டான நாகராஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட அண்ணனை அடிக்கிறார்னா இதற்கு பின்னணி என்ன? நாகராஜ் ஒரு அதிமுக நிர்வாகி. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அந்த நாகராஜ் இப்போ பிணையில் வந்துட்டார், பெயிலில் வந்துட்டார். பெயிலில் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகலேருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார், நீக்கப்பட்டிருக்கார். அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கார் வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு அதிமுகவோட ஆங்கிள் அதில் இருக்குது. அதிமுக ஆள் ஒருத்தர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. நீங்கள் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட அண்ணனை நீங்கள் அடிக்கிறதுக்கான காரணம் இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கிறதுக்காக தானே. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு சூழலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவத்தை தேர்தல் நேரத்தில் எங்கள் கட்சிக்கு களங்கப்படுத்துறதுக்காக ஒருங்கிணைச்சு சொல்கிறாங்கன்னு பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்கிறாரு. அதிமுகவோட அந்த நிர்வாகி நாகராஜ் அவர் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட அண்ணனை அடிக்க சொன்னது யார்? அவராக தானே போய் அடித்தார், அவராக தானே போலீஸை மாட்டின்ட்டார். இதுன்னு திமுக அதுக்கு பின்னாடி இருக்கான்னு நாகராஜை தூண்டி விட்டு தானே திமுக நீ போய் அடி, நாங்கள் இதை பொலிட்டிக்கலாக பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்களான்னு. இது எப்படி? இந்த சம்பந்தப்பட்ட ஒரு நாகராஜ்ன்றவர் ஒரு அதிமுக நிர்வாகியாக இருக்கார். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களோட பின்னணியெலாம் இன்னும் தெரியல. அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டத்தனமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்கிறார் இதில் எதுவும் அரசியல் பின்னணியே கிடையாதுன்றார். அந்த வார்த்தையை எதுக்கு அவர் பயன்படுத்துகிறார்? அரசியல் பின்னணி நீங்கள் யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் பொள்ளாச்சி ஜெயராமன் என் மேலே திமுக வீணாக பழி போடுதுன்றார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த குற்றத்தில் யார் யார் தொடர்புடையவர் இருக்காங்களோ அவங்களாம் நாங்கள் கைது பண்ணுவோம், விடமாட்டோம், சட்டம் தன் கடமையை செய்யும், 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், குண்டர்கள் சட்டத்தில் போட்டோம், அதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் ஏன் அரசியல் பின்னணி கிடையாது நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இங்கே பொள்ளாச்சி ஜெயராமன் என் மேலே திமுக வதந்தி பரப்புதுன்னு இவர் சொல்கிறார். அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைச்சர் துணை சபாநாயகரை காப்பாற்ற நினைக்கிறாரா? இல்லை எதுக்காக அந்த அரசியல் பின்னணி கிடையாதுன்ற வார்த்தையை எதுக்காக காவல் கண்காணிப்பாளர் சொல்லணும்? முதல்ல அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே ஒரு
வதந்தி கலப்பப்பட்ட கலப்பிய நிலையில், அது பொள்ளாச்சி ஜெயராமன் கலப்பிய நிலையில் அதை அளக்கிற விஷயமா நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வருது நமக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், சட்டத்தின் முன்னால் அவங்க நிற்க வைப்போம், 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். இந்த நாகராஜன் ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்கல்ல, அவர் அதிமுக நிர்வாகி தானே, பொள்ளாச்சி 34வது வட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராக இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது அரசியல் பின்னணி கிடையாதுன்னு எப்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்ல முடியும்? தெரியல. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவர் அதிமுகவை சேர்ந்தவர், அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கார். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லிங்க் அதில் இருக்குல்ல. அப்போ நீங்கள் எதுக்கு அரசியல் பின்னணி கிடையாதுன்னு எதுக்காக காவல் கண்காணிப்பாளர் சொல்லணும்? அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் இப்போ வலுக்கட்டாயமாக சொல்கிறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்கா? அவர் தேவையில்லாமல் சொல்கிறாரு. அவர் போலீஸ் வந்து அவர் இன்னும் வந்து இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் அமுலுக்கு வந்த பிறகு அவர் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம். போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ அரசியல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக வார்த்தைகளை வந்து விடக்கூடாது. நீங்கள் வந்து அரசியல் பின்னணி கிடையாது, நீங்கள் ரூல் அவுட் பண்ணுறீங்க. நாகராஜன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட அண்ணனை அவர் அடிச்சிருக்கார். என்ன காரணத்தினால அவர் அடிப்பார்? அவர் பொண்ணோட அண்ணனை ஏன்டா இந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்த அப்படின்னு தான் அடிக்கிறார் அவர். அப்போ ஏன் மூடி மறைக்கிறார்? அவர் யாரோ ஒருத்தர் மூடி மறைக்கிறாங்க. அவர் அதிமுக நிர்வாகியாக இருக்கார். அப்போ கைது பண்ணுறாங்க, ஜாமீனில் விட்டாங்க, அவர் கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. ஸோ இந்த பின்னணியில் பார்க்கும்போது இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கும்பல் யாருக்கு தொடர்பு இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் இப்போ காவல் கண்காணிப்பாளர் அதை பார்க்கட்டும், கண்டுபிடிக்கட்டும், அரெஸ்ட் பண்ணட்டும். தேவையில்லாமல் இது அரசியல் பின்னணி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு நிர்வாகி, அதிமுக நிர்வாகி அரெஸ்ட் ஆகி வெளில வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் அரசியல் பின்னணி கிடையாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க காவல் கண்காணிப்பாளர். அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் இப்போ அமுலில் இருக்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் கட்ட விசாரணையிலே காவல்துறை அதிகாரி சம்பந்தம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இல்லைங்கிறத சொல்லும்போது ஏதோ இருக்குங்கிறது ஒன்று தோண செய்யுது. அதே நேரத்தில் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது குண்டர் சட்டத்திலே பாய்ந்தாலும் கூட அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது அழுத்தத்தின் காரணமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் வந்து அடையாளம் காமிக்கணும், இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடையாளம் காமிக்கணும். இதில் வந்து அவங்களுடைய அந்த பெண்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு போகும், அந்த பெண்களோட எதிர்கால வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு க்ளோஸ்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் ரொம்ப ரகசியமாக நடக்கணும். அடையாளம் காட்டுற விஷயங்கள்லாம் ரகசியமாக நடத்தப்படணும். மீடியாக்கள் வந்து அந்த பெண்களோட படத்தை வெளியிடக்கூடாது, ஏன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து அவங்க பல காரணங்களுக்காக பெண்கள் பயந்துட்டு வெளில வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி போய் முடியும்? இதெல்லாம் வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமான ஒரு விஷயமா போயிடும். இதெல்லாம் தாண்டி போலீஸ் வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி நல்ல வலுவான ஒரு சாட்சியங்களை கொண்டாந்து நிறுத்தி இந்த இப்போ கைது பண்ணப்பட்ட 4 பேரோ இதுக்கு பின்னாடி நீ எவ்வளோ பேர் இருக்காங்களோ தெரியாது, எல்லாம் அரெஸ்ட் பண்ணி சட்டத்தின் முன்னாடி நிற்க வைக்கணுன்றதான் நம்ம எதிர்பார்ப்பு. இன்ஃபேக்ட் இதுக்காக ஒரு தனியாக ஒரு கோர்ட்டு கூட இந்த தாலுக்கா லெவலில் நீங்கள் பண்ணி விரைவுபடுத்தலாம், பாஸ்போர்ட்டை இது பண்ணி விரைவுபடுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு சமயமும் இது மாதிரி தான் ஆகுது. பரபரப்பாக 2 நாள் பேசுகிறோம், 3ஆவது நாள் வேற ஒரு விஷயம் வந்து அதை ப்ரியாரிட்டி மாதிரி வேறு ஏதோ பேசிட்டு போகிறோம். பழைய விஷயம் நமக்கு மறந்துடுது. குற்றவாளிகள் வந்து வெளியில் வந்துடுறாங்க. நம்மளுடைய கவனம் வந்து வேற ஒரு விஷயங்களை போயிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பல வழக்குகளில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டாங்க. வேற ஒரு குற்றவாளிகள், போலி குற்றவாளிகள் ஆஜராவாங்க, அவங்கள பிடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பலது இந்த நடைமுறைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. அதனால் அந்த உண்மையான குற்றவாளிகள் யார் தொடர்பு இருக்காங்களோ அவங்களாம் கண்டுபிடிச்சு வலுவான சாட்சியங்கள் மூலமாக விரைவு நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக வந்து விரைந்து விசாரித்து இதற்கு தீர்ப்பளித்து தண்டனையை உரிய எவ்வளோ குயிக்காக கொடுக்குறாங்களோ அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்றது தான் என்னுடைய. அதே போல் கடந்த 3 ஆண்டு காலமாக பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் பல குடும்ப பெண்களும் கல்லூரி பெண்களும் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. அந்த தற்கொலைகளுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்களே. டெஃபினட்டாக இதெல்லாம் ஆராயப்பட வேண்டியது. இதெல்லாம் வந்து இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கு, நாளைக்கு வந்து எங்கள் பூதலூர்லேருந்து ஒன்று வரும், அடுத்தது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு இது மாதிரி ஒரு பூகம்பம் கிளம்பும். இது எல்லா ஏரியாக்களும் இது நடக்குது. சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொடர்புக்கான ஒரு பெரிய ஒரு தளம் ஆகிடுது. அது ஆக்சுவலாக வந்து அந்த தொடர்புக்கான அந்த தளம்ன்றது வந்து தவறாக பயன்படுத்தப்படும் போது நிச்சயமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குற்றங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இதுலேருந்து மீள்றது எப்படி, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரேடியாக சமூக வலைத்தளங்களே பயன்படுத்தக்கூடாதுன்ற அந்த பிளாங்கண்ட்டாக ஒரு பேன் போட முடியாது நம்மளால். என்றைக்குமே சமூக விஞ்ஞான முன்னேற்றங்களை எல்லா விஷயங்களும் வந்து மனித குலத்துக்கு வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தீய விஷயத்துக்கு பயன்படுத்த நடைமுறையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு நல்ல விஷயம் வரும்போது அதுலேருந்து எப்படி வந்து மோசமான ஒரு விஷயத்தை கையாளுவதுன்ற முறையும் சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது.
ஸோ தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சமூக வலைத்தளங்களை கையாளுறது வந்து எப்படிப்பட்ட ஒரு கவனத்தோடு கையாளணும், எப்படிப்பட்ட கவனத்தோடு ஒரு நட்பை கையாளணும், எப்படிப்பட்ட கவனத்தோடு அந்த நட்பை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும், எந்த கட்டத்தில் தடுமாறி விழக்கூடாது, எந்த கட்டத்தில் தடுமாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அந்த அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திப்பீங்க, நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, இதற்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மன ரீதியான ஒரு பயிற்சி கூட உங்களுக்கு தேவை. பெண்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் கூட ஒரு மன ரீதியான பயிற்சிகள் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலேஜ் பெண்கள் பலரும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல நட்புகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இது மாதிரி தவறாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக மன ரீதியான பயிற்சிகள் வந்து டெஃபினட்டாக கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு கொடுத்தாலும், அதற்காக ஒரேடியாக நீங்கள் சமூக வலைத்தளங்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு பிளாங்கெட்டாக ஒதுக்குறது வந்து அது ஒரு 10ஆம் பசலித்தனமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம போகக்கூடாது. எப்படி கவனத்துடன் கையாளணும், எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ளணுன்ற அந்த விஷயங்களை அறிவுறுத்துகிற மாதிரியான ஒரு பயிற்சிகள் வந்து மாணவிகளுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக மாணவிகளுக்கு பெண்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி விழிப்புணர்வு கண்டிப்பாக. அதே மாதிரி இவர்களுக்கும் இந்த ஆண்களுக்கும் கட்டாயம் ஒரு பயிற்சி தேவை. நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் உங்களோட நட்பாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நீங்கள் பாலியல் கண்ணோட்டத்திலே பார்க்குற அந்த நோக்கமாக வச்சுட்டே பழகிற அந்த இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேவலமான ஒரு மனப்பக்குவம். அதெல்லாம் ஒழிக்கப்படணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து 2 தரப்பாருக்குமே வந்து ஒரு மனப்பயிற்சி தேவை. மொத்தத்தில் விழிப்புணர்வு வேணும்னு சொல்கிறீங்க. அதே போல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்கத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சம்பவத்தை தொடர்ந்து நிறைய நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நடிகர் சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக ஊடகங்களால் பெண்களை வேட்டையாடுவது வளர்ந்து வரும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறாரு. அதே போல் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது போன்ற துரோகிகளை, சமூக விரோதிகளை நடமாடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது மாதிரி சமூகத்தில் ஓரளவுக்கு ஒரு புகழ்பெற்ற செல்வாக்கு மிக்கவர்கள்லாம் இந்த மாதிரி வந்து குரல் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள், அட்லீஸ்ட் அவருடைய ரசிகர்களாவது அதை கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட மாட்டாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இன்னும் வந்து சமூகத்தில் வந்து இன்னும் நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிற பலர் இருக்காங்க இங்கே சமூகத்தில். அவர்கள்லாம் வந்து வெளியில் வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு நான் ஏற்கனவே பேசுகிற மாதிரி அந்த விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பல விஷயங்களை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம மாணவிகளுக்கெல்லாம் வந்து தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டாக தெரியும் எந்த இடத்துல அவங்க வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம அதை புரிய வச்சோன்னா இந்த மாதிரி குற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து முற்றிலும் ஒழிக்க முடியுமான்றது சந்தேகம் தான். பட் ஓரளவுக்கு பெருமளவுக்கு இதை ஒரு ஆர்கனைஸ்டாக செய்கிற விஷயங்களை வந்து நம்ம தடுக்க முடியும். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் பாதிக்கப்படும் போது 2வது பாதிக்கப்படும் போது ஐசோலேட்டடாக சில கேசஸ் நடக்க தான் செய்யும். சமூகத்தில் குற்றங்களை வந்து முற்றிலும் ஒழிக்கிறது முடியாத காரியம். ஐசோலேட்டடாக அங்கங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றங்கள் நடக்க தான் செய்யும். அதை வந்து இப்போ காவல்துறை பார்த்துக்கொள்ளும். ஆனால் இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு கேங் வந்து இதே தொழிலாக செய்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு சில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க துவங்கிய சில காலத்திலேயே அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பெண்கள் வந்து வெளியில் வந்து சொல்லணும். அது ஆக்சுவலாக வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆக்சுவலாக வந்து தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு வந்து முதல்ல அவங்க பேரண்ட்ஸை வந்து கான்ஃபிடன்ஸில் எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ் வந்து பெண்களை நம்பணும். இல்லை, இந்த சம்பவம் ஒரு பக்கம்னா கூட இன்னொரு பக்கம் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறகு மாணவிகள் நம்பக்கூடிய ஒரு யாருன்னா ஆசிரியர்கள். அப்படிங்கிறப்ப கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவியோடைய சம்பவம் கூட இதை தொடர்ந்து தான் இருக்குது. மாணவிகளை வந்து தவறான பாதைக்கு வழிநடத்துனதுனால சில மாணவிகள் வெளியில் சொல்ல முடியாமல் தற்கொலைக்கு முயன்றது, தற்கொலையால் இறந்தவர்கள்லாம் கூட இருக்குது. அது தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை வந்து இன்றைக்கி நேரில் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த நிர்மலா தேவி விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த மாணவிகளை வந்து பாலியல் இதுக்கு அழைத்த விஷயம் இருக்குது இல்லையா, அது யாரோ ஒருத்தருக்காக ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள ஒருவருக்காக அதை செய்தார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை அப்படி இல்லை, அது வந்து அந்த அளவுக்கு போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதில் நான் அடிப்படையாக என்ன பார்க்குறேன்னா, இதை வந்து காவல்துறை நன்கு விசாரித்து உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டில் வந்து இது இருக்குமானால், உண்மை இருக்குமானால், அந்த கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவி இந்த மாதிரியான ஒரு காரியங்களில் ஈடுபட்டார் என்றால் அவரை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதனால் நடைபெறுகின்ற இந்த விஷயங்களை பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே இது வந்து ஒரு சரியான ஒரு நீதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா இந்த வழக்குன்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு எழத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கல. அவர்களுடன் சேர்ந்து முருகன், கருப்பசாமி 2 பேரை கைது பண்ணாங்க. அவர்களுக்கு போன மாதம் தான் ஜாமீன் கிடச்சிது. கிட்டத்தட்ட 9-10 மாதம் கழித்து ஜாமீன் கிடச்சிது. இது என்னென்னா, இப்போது எப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றவாளிகளாக இருந்தால் கூட சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணினாலும் பண்ணட்டாலும் 90 நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட நடைமுறை இருக்குது.
ஸோ ஒரு கொலை குற்றவாளிக்கே அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்பொழுது நிர்மலா தேவிக்கெலாம் ஏன் கொடுக்க இல்லை அப்படி மாட்டாங்க? கொடுக்காததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அரசு தரப்புலேருந்து வேறு யாருடைய பேரும் அங்கே பரிந்துரைச்சிடக்கூடாது, வெளியில் போனால் அவங்க அலைகழிக்கப்படுவாங்க அல்லது வற்புறுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுனால உள்ளே வச்சு இதெல்லாம் சமாதானப்படுத்தலாம். ஜாமீன் கொடுக்காத நிலை தான் வந்து இன்றைக்கி நமக்கு சந்தேகத்தை உருவாக்குறது. இன்றைக்கி நேற்று என்ன சொல்லியிருக்காரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார், எங்களுக்கு அவங்க ஜாமீனில் அவங்களை விடுறதில்ல, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்ற மாதிரி நீதிபதிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. சரி, அதனால தான் நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, எங்களுடைய அறையில் அவங்களை ஆஜர்படுத்துங்க, நாங்கள் நேரடியாக அவங்களை விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று மதியம் அவர்களை வந்து ஜாமீனில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் சட்ட நடைமுறை அது பாட்டுக்கு எடுத்துன்னு போங்க, நீங்கள் அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கள், உண்மையிலேயே அவங்க குற்றம் புரிந்திருந்தால் தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இதில் இருக்காங்களா? நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நிர்மலா தேவி வந்து சிபிசிஐடி போலீஸில் கொடுத்ததாக சொல்லப்பட்ட வாக்குமூலம் ஒரு பிரபல தமிழ் தினசரியில் 2 நாள் வெளியாச்சு. சரி. ஆனால் அந்த வாக்குமூலத்தை நான் கொடுக்கல, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்களே எழுதிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சும் நிர்மலா தேவி சொன்னாங்க. நிர்மலா தேவி என்னன்னைக்கெல்லாம் கோர்ட்டில் கூப்பிட்டு வராங்களோ அவங்கள வந்து பத்திரிகைக்காரங்கிட்ட ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அவங்கள வந்து ஏதோ ஒரு இழுத்துட்டு போகிறதும் இழுத்துட்டு வரதும் அவங்கள வந்து யார்ட்டையும் பேச விடாதபடி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரங்க குற்றம் சுமத்தப்பட்டவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இயல்பாக சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து நிர்மலா தேவிக்கு அந்த வாய்ப்பு கூட மறுக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் என்னென்னா அப்படி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குமூலத்தில் அந்த நிர்மலா தேவி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா 2 பல்கலைக்கழக அதிகாரிகளை பற்றி குறிப்பிடுறாங்க. சரி, தொடர்பு என்னை பார்த்தாங்க பேசினாங்க அப்படின்லான்ட்டு. அந்த 2 அதிகாரிகள் மேலே எந்த விதமான சார்ஜும் கிடையாது, அவங்களை கைதும் பண்ணலை, அவங்களை விசாரிக்கவும் இல்லை. இந்த முருகன் கருப்பசாமி ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க கொடுத்ததாக சொல்லப்படும் வாக்குமூலத்தில் உள்ள 2 பல்கலைக்கழக அதிகாரிகளை போலீஸ் இதுவரையும் விசாரிக்கவும் இல்லை, அவங்கள வந்து வழக்கில் சேர்க்கவும் இல்லை. அப்போ இது ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது இல்லையா, நீங்கள் யாரோ ஒருத்தரை இது பண்ணிருக்கீங்கன்ட்டு. இந்த விஷயத்தில் நடுவில் ஆளுநர் வந்து சந்தானம் கமிட்டின்னு ஒன்று போட்டு சந்தானம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை வந்து கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வெளியிடக்கூடாதுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. ஸோ எதுக்காக வந்து சிபிசிஐடி விசாரணை இருக்கும்போது ஆளுநர் தனியாக ஒரு இதை போட்டாருன்னா அது ஒரு கேள்வியும் எழதான் நம்ம பார்க்குறோம். நம்ம சரி, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நிர்மலா தேவிக்கு வந்து நீங்கள் வந்து இயல்பாகவே சட்ட நடைமுறைப்படி கிடைக்க வேண்டிய ஜாமீன் கொடுக்காததில் ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க வழக்கறிஞர் சொல்லார், எங்கிட்ட வந்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக நான் அவங்கள சந்தித்து பேசக்கூட முடியலன்ற மாதிரி வழக்கறிஞர் சொல்கிறார். இது வந்து ஒரு அடிப்படை குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை வந்து நீங்கள் மறுக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். எந்த முகாந்திரத்தில் அவங்க ஜாமீன் மறுக்கிறாங்க? வெளியில் போனால் ஏதாவது வன்முறை ஏற்பட்டுரும், அவங்களை யாரும் அடிச்சிருவாங்க, துன்புறுத்துவாங்க நினைக்கிறாங்களா? இல்லை, இதெல்லாம் மறுக்கப்படும் போது தான் இதில் வந்து இந்த பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க வெளிப்படுத்திடுவாங்களோன்ற சந்தேகம் வந்து காவல்துறைக்கு இருக்கோ, ஜாமீன் கொடுத்துட்டா ஜாமீன் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் காவல்துறைக்கு இருக்கோ இல்லையோ. ஒருவேளை இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து மத்தியில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு தான் இந்த விஷயங்கள் உண்மை வெளிவருமோன்ற எண்ணம் கூட அப்படி கூட நமக்கு எண்ண தோன்றுகிறது. கடந்து மத்தியில் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்களா? மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தாதான் ஒருவேளை வந்து டோட்டலி ஒரு அந்த ஃபார்மேஷன் மாறினா தான் அட்லீஸ்ட் என்ன எக்ஸாக்டாக நடந்ததுன்ற விஷயம் வெளியில் தெரியுமோன்ற எண்ணம் கூட இருக்குது. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, உண்மையிலேயே நிர்மலா தேவி குற்றவாளினா நீங்கள் காவல்துறையை வந்து நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதோட யார் யாருக்கு தொடர்பு இருக்கோ அவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள், அந்த நடைமுறையை மேற்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு சில பேரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக விட்டுட்டு நீங்கள் அவங்க நடைமுறையை மேற்கொள்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் அடிப்படை உரிமையான ஜாமீன் கொடுக்கறத மறுக்கிறது, அவங்க வெளியிலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சந்தேகத்தை கொடுக்குற ஒரு விஷயங்களாக இருக்குது. அதை தான் அவாய்ட் பண்ணணும் காவல்துறை. காவல்துறை எப்போதுமே ஒரு வெளிப்புற அழுத்தத்துக்கு ஆளாகி செயல்படும் போது இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் எழுது இயற்கை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உணர்ந்து தான் நீதிமன்றம் நீங்கள் ஆஜர்படுத்துங்கிற நீதிமன்றமே சந்தேகப்படுதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என்னோட அறையில் அவங்களை ஆஜர்படுத்துங்க, நாங்கள் விசாரிக்கிறோம், நீதிமன்றம் எதுக்காக சொல்லணும்? ஸோ நீதிமன்றத்துக்கே இந்த சந்தேகம் இருக்கு போல் இருக்குது. ஏன் வந்து அரசாங்கம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஜாமீனில் விடுறதுக்கு? அந்த முருகனும் கருப்புசாமியும் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் தான் ஜாமீன் வாங்கினாங்க. அவங்க வழக்கு கூட ஒவ்வொருத்தரையும் வரும்போதெல்லாம் கூட வந்து நாளைக்கு போஸ்டிங் போடுவாங்க, வராது. இந்த மாதிரி 2-3 மாதங்கள் இழுக்கடிக்கப்பட்டு பின்னர் தான் வழக்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. இது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? இதெல்லாம் வந்து ஏதோ மர்மமாக இருக்குது. யாரை காப்பாற்றுவதற்காக இது மாதிரி நடக்குது? உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் தானா, இல்லை இன்னும் சில பேர் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பாலியல் குற்றங்களில் சம்மந்தப்பட்டவங்களை யாராக இருந்தாலும் தண்டிக்கணுன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் மேற்கொள்ளும் போது பலவிதமான சந்தேகங்கள் எழும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது காவல்துறை. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாதது குறித்து தேர்தல் ஆணையத்தை நாட திமுக திட்டம் வகுத்திருப்பதாக ஒரு செய்தி. இல்லை, 3 தொகுதிகள்னால் இப்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போதே நம்ம 21 தொகுதிக்கு தேர்தல் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தல் அறிவிக்கும் போது தலைமை தேர்தல் கமிஷனர் என்ன சொன்னார்னா, 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கும் போது 9 மார்ச் 2019 அன்று எந்தெந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டனவோ அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கணும்னு சொன்னார். ஸோ நம்ம இதில் 21 தொகுதிகள் காலியாக இருக்கிறது ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த 21 தொகுதிகளுக்கு நடத்துவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம்.
பட் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி ஓட்டப்பிடாரம் மூணுத்துக்கும் நடத்த மாட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கிற தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்கிறார். திருப்பரங்குன்றம் வந்து ஒரு வழக்கு இருக்குது, திமுகவோட பிரமுகர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழக்கு இருக்குது. அங்கே இண்டிபெண்ட்டாக போட்டி போட்ட ஒருத்தர் அங்கே ஜெயித்த செந்தில் பாலாஜி எடுத்து போட்டி போட்ட வழக்கு ஒன்று இருக்குது. ஓட்டப்பிடாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே புதிய தமிழ் கிருஷ்ணசாமி இப்போ அதிமுக அணியில் இருக்க கிருஷ்ணசாமி அவர் வந்து ஜெயித்த அதிமுக சுந்தரராஜன் எழுத்து போட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. சரி, இந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறது நமக்கு இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் நமக்கு நல்லா தெரியும். இந்த 2 வழக்கும் வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் கூட அதற்காக எலெக்ஷனை நிறுத்துவாங்களான்ற ஒரு சந்தேகம் இருந்தால் இல்லை, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாங்க, தான் சொல்லியிருக்காங்க, வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் வந்து இதை ஓட்டப்பிடாரத்தை பொறுத்த மட்டும் அதிமுக புதிய தமிழ் கிருஷ்ணசாமி தான் வழக்கை வாபஸ் வாங்கணும். வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட இடைத்தேர்தல் நடத்தலாங்கிற மரபு இருக்கே. இது நிச்சயமாக ஒரு தேர்தல் வழக்குகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து 5 வருட காலத்துக்கு அப்புறம் நீடிக்கிற வழக்குகள் பலது இருக்குது. அதற்காக தேர்தல் நிறுத்ததில்லை, தேர்தல் நடக்க தான் இறந்து விடுவார், பிரதிவாதியும் இறந்து விடுவார், எல்லாமே வழக்கு நடக்குங்கிற மாதிரி 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் தேர்தல் நடக்கும், தேர்தல் நடத்த தடை இல்லைன்னு கோர்ட்டில் இந்த வழக்குகளில் எங்கேயுமே தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை இல்லை. அதுதான் வந்து கேட்குறாங்க கட்சிகள். அது கேட்குறது என்னன்னா எந்த இதுன்னு தடை இல்லை அப்படின்றதான் கேட்குறாங்க. என்னென்னா இந்த 3 தொகுதிக்கு நடத்தலைன்னா அதிமுக வந்து அவர்கள் வந்து இந்த நம்பர் கேமில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவங்களுக்கு ஒரு வசதியாக அவங்க ஜெயிக்கிற இடங்கள் குறைவாக இருந்தால் கூட தங்களோட ஆட்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த நம்பர்ஸை குறைச்சிட்டா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது, ஒரு அரசியல் நோக்கம் இதில் இருக்குன்றது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக வந்து இல்லை, அந்த 3 தொகுதி நிப்பாட்டி இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை அவ்வளோ அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியுதா என்ன? இல்லை, இப்போ 234 231 231 பாதி காமிக்கும் போது 117 காமிச்சா போகிறோம். இப்போ 115 இருக்குது, அவங்க 2 தொகுதி ஜெயிச்சா போகிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 18 தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சா போகிறோன்ற மாதிரி அவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு சுலபமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அல்லது இவர்களுடைய ஆட்சி தொடர்பான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலைமை உண்டாயிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, இதில் வழக்குகள் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்குகள் இருக்கும்போதே முன்னாடிலாம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் இந்த விஷயங்களை முழுக்க கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இந்த நெருக்கத்தில் வந்து இவர்கள் என்னதான் வந்து வாபஸ் வாங்கிட்டாலும் கூட தேர்தல் நடைமுறைகள் துவங்கப்பட்ட நிலையில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயங்களை கவனிக்குமா தெரியல. அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனை வந்து கேட்டுப்பாங்க. தேர்தல் கமிஷன் இந்த பரபரப்பில் வந்து நாடு முழுக்க தேர்தல் நடத்துகிற பரபரப்பில் இந்த விஷயங்களை கவனிப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நடைமுறைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு மறுபடியும் இந்த 3 தொகுதிக்கு அறிவிப்பாங்களா, என்னதான் வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டாலும். ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது அரசியல் நோக்கம் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் எழுவது இயற்கை. அதே சமயம் இந்த எழுந்திருக்கிற இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கிறதேன்ற அந்த சந்தேகமும் அதுவும் அந்த நிலைப்பாடும் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து. ஸோ எப்படி பார்த்தாலுமே தேர்தல் கமிஷன் இதை தள்ளி வச்சு இந்த 3 தொகுதிக்கு தள்ளி வச்சது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சந்தேகப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுனில் அரோரா அறிவிக்கும் போது காலியாக உள்ள அனைத்து தொகுதியும் இடைத்தேர்தல் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் மாநில தேர்தல் ஆணையர் வந்து இந்த 3 தொகுதி நிறுத்தும் பொழுது இங்கு உள்ள எதிர்க்கட்சிகளோ சமூக ஆர்வலர்களோ மத்தியில் உள்ள தேர்தல் ஆணையரை போய் அணுகுனா தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி அணுகணும், அவங்க அணுகி கொடுக்கணும். திமுக கொடுத்துருக்காங்க நினைக்கிற ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்கலாம் அவங்க. பட் இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் அப்படின்றது எனக்கு தெரியல. இடைப்பட்ட அந்த கேப்பில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா அப்படி இது சம்மந்தமாக ஒரு முழு அறிக்கை அவங்க கொடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷன் வந்து தே ஹேவ் டு கம் அவுட் வித் கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஏன் நாங்கள் இதை தள்ளி வச்சிரோம் அப்படின்ற காரணத்தை அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் சுனில் அரோரா அனௌன்ஸ் பண்ணும்போது 21 காலியாக உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் 9th மார்ச் தேர்தல் நடக்கும்னு சொன்னீங்க. இங்கே இருக்கிற தேர்தல் கமிஷனர் செக்ரட்டரியேட்டில் உட்காந்துருக்காரு. செக்ரட்டரியேட்டில் அவர் யாரோட எந்த ரூம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அவர் இருக்கோ தெரியாது நமக்கு அவருக்கு. ஸோ அவர் என்னதான் வந்து தேர்தல் கமிஷனோட நேரடி அதிகாரியாக இருந்தால் கூட அவர் இங்கே மாநில அரசோட தயவில் இங்கே உட்காந்துருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமான்ற ஒரு சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. ஆனால் அதை வந்து பதில் சொல்ற விதமா தேர்தல் கமிஷன் வழக்கு இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லக்கூடும். எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற காரணம் சொன்னா கூட இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பின்னணி இருக்கிற மாதிரியான அரசியல் பின்னணி இருக்கிற மாதிரியான தோற்றம் நமக்கு தெரியுது. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அடுத்த நாளில் வெட்ட வெளிச்சமாக போகிறது. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பரிமாறிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்று நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.